ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் வாழைக்காய். ஸோ அந்த வாழைக்காயோடைய அந்த ரெண்டு எண்டு பகுதிகளை நல்லா ஒரு கத்தியால் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள், 3 வாழைக்காய் வச்சு நம்ம இந்த சிப்ஸு செய்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த தோலை நீங்கள் ஒரு பீலரால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் பொரியல் பண்ணும்போது, வாழைக்காய் அடித்து பொடி மாசோ இல்லை பொரியலோ பண்ணும்பொழுது நம்ம அந்த தோலை கையால் தான் எடுப்போம். இந்த சிப்ஸுக்கு நம்ம அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு பீலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், 3 வாழைக்காய் 1 by 1 பீலர் வச்சு இந்த மாதிரி தோலை எடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் இந்த அட்மாஸ்பியர், அதாவது வெளியில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தோலை எடுத்த பிறகு அதனுடைய கலர் மாறிடும். ஏன்னா அது அட்மாஸ்பியரோட கெமிக்கலி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்டு பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணியில் போட போகிறோம், மஞ்சள் தண்ணியில். ஸோ 3 வாழைக்காய் நான் போட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வரும் சிப்ஸு. ஒரு 200 கிராம் வந்தாலே பெரிய விஷயங்க. ஒரு 100லேருந்து 200 கிராம்குள்ளே வரும். பாருங்கள், அந்த 3 வாழைக்காய் நல்லா தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சு நான் ஈவனாக சிப்ஸ் போடுற அந்த இதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது நம்ம வீட்டில் நாப்தால் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இன்னமும் இருக்கான்னு தெரியல. அது மூலமாக இந்த ஸ்லைசர் வாங்கினேன். பட் ஏதோ பரவாயில்லைங்க. இதை கண்டிப்பாக நம்ம கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா சிப்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈவனாக இருக்கணும் அந்த ஸ்லைசஸ்ஸு. அதாவது அந்த ஸ்லைஸுடைய திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு வடிவம், அதனுடைய திக்னஸ்ஸு எல்லாம் கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிப்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இது ஒரு பழைய காலத்து ஸ்லைஸருங்க. ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் வாங்கி. பட் ஏதோ பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஸ்லைஸ் அவுட் பண்ணும்போது கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ என்னெல்லாமோ ஸ்லைசர்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு எதாவது நல்ல ப்ராடக்ட் தெரிஞ்சதுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இந்த மாதிரி 3 வாழைக்காயும் ஸ்லைஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த வாழைக்காய் கலர் லைட்டாக மாறிட்டு வருது பாருங்கள். ஸோ 3வது வாழைக்காயும் நம்ம ஸ்லைஸ் அவுட் பண்ணிடலாம். இதில் சில பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டுவர்ட்ஸ் தி எண்டு, அந்த வாழைக்காவுடைய கடைசி நுனி பகுதி வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டான ரவுண்டு ஷேப்லேயோ இல்லை ஒரு ஈவனாவோ வராது. அதை நீங்கள் எடுத்து கூட வச்சிடலாம். அதை நீங்கள் சிப்ஸில் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பேசினில் நான் தண்ணி ஃபுல்லாக நிறச்சிட்ருக்கேங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மஞ்சள் தண்ணி, அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, ஒரு கைப்பிடி அளவு உப்பு நீங்கள் அப்புறமா எண்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மஞ்சள், அதுக்கப்புறமா உப்பு, இது ரெண்டுத்தையும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் உப்பு ரெண்டுமே டிசால்வ் ஆகணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையை போட்டு நல்லா அதை லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக இருக்காது, ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறது கல் உப்பு கிடையாது, டேபிள் சால்ட்டு. கல் உப்பு இருந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த கல் உப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் டிசால்வ் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்ச பிறகு நீங்கள் இந்த வாழைக்காய் எடுத்துடலாம். அதாவது வாழைக்காவை இமீடியட்டாக போட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த வாழைக்காயோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கு வாழைக்காய் நல்லா முங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அதை நான் முங்க வைக்கிறேன். வாழைக்காய் யூஸ்வலாக ஃப்ளோட் தான் ஆகும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணோன்னா, லைட்டாக அந்த வாழைக்காய், எல்லா வாழைக்காயும் அந்த ஸ்லைஸும் முங்கினா மாதிரி அட்லீஸ்ட் 1-2 வாட்டியாவது அது உள்ளே முங்கிட்டு வெளியில் வரணும். அப்போ தான் கரெக்டாக அந்த மஞ்சள் பொடியும் அந்த உப்போடைய ஃப்ளேவரும் அதுக்குள்ளே இறங்கும் இல்லையா? ஸோ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. மீன்வைல் இது ஒரு ஒயிட் கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பழைய வேஷ்டி. ஸோ இது பாருங்கள் அப்படியே ஊறிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இதை நீங்கள் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு இதில் இந்த துணியில் நீங்கள் உணர்த்திடுங்க. ஸோ உணர்த்துறதுக்கு எதுக்குன்னா, நீங்கள் வாட்டர் ட்ரெயின் அவுட் பண்ணியாச்சு, பட் ஸ்டில் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த சிப்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி இந்த துணியில் கொஞ்சம் நேரம் உணர வச்சிங்கன்னா அது எல்லாமே அப்சர்வ் ஆகிடும், அந்த துணியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒன்றா தனித்தனியாக அடுக்கி வைக்கணுங்க. ஸோ இந்த சிப்ஸ் செய்வதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை. இதை பாருங்கள், எல்லாத்தையுமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்ச பிறகு
அது அப்படியே ட்ரை ஆகிடும், அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் வெளியில் போயிடுச்சுப்போ. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மறுபடியும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது எண்ணெயை காய வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லையோ மீடியம் ஃப்ளேம்லையோ குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து 1 by 1 போட ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸோ 1 by 1 போடுங்க. ரொம்ப க்ரௌட் பண்ணிடாதீங்க அந்த இலிப் சட்டியை. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இதை பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு 20 சிப்ஸுக்கு மேலே, 20 ஸ்லைஸுக்கு மேலே போட வேணாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்டு கடாய் இல்லை இலிப்பு சட்டியில். ஆக்சுவலாக நான் மேலேயே போட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோவாக இருக்கும். நம்ம மஞ்சள் பொடியில் போட்டு அதை வெளில எடுத்த பிறகு ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர்லேருந்து ஸ்லோவாக அவங்களுக்கு வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். அதே சமயம் வந்து அந்த பபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. அதனால தான் முதல்ல போடும்போது ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க. 1 by 1 போடுங்க. 2 ஸ்லைஸு ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அதை பிரித்து கொடுங்க. இந்த மாதிரி கரண்டியால். அதனால எவ்ரி 2 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து அந்த கரண்டியால் இந்த மாதிரி வந்து இது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, செப்பரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஒரு மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் கலர் மாற ஆரம்பிக்கும். இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா வந்து இந்த பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அலையோசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பீச் பக்கம் நின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து ஸ்லோவாக நின்ன பிறகு நீங்கள் வந்து கலரும் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், அதை பாருங்கள், நான் காட்டுறேன். லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு உங்களுடைய சிப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து லைட் ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது பொறுமையாக இருங்க. ரொம்ப குவிக்காக வந்து எடுத்துடாதீங்க வெளியில். ஏன்னா ரொம்ப குவிக்காக எடுத்தீங்கன்னா சிப்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்காது, சாகியாக இருக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2-3 லாட் போட்டேன். அதெல்லாம் நான் காட்டல. இப்போது தனியாக ஒரு பேசினில் ஃபண்டாஸ்டிக்கான சிப்ஸ் ரெடி. இதில் வந்து இன்னும் உப்பு, அதுக்கப்புறமா சில்லி பவுடர், உங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். அடுத்தது பெருங்காய பொடி. சாட் மசாலா ஆட் பண்ணீங்கன்னா அதனுடைய டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். இதில் நான் வந்து சாட் மசாலா ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, டாஸ் பண்ணி கொடுங்க. அப்பதான் நம்ம ஆட் பண்ண பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் சிப்ஸ்ல. கொஞ்ச நேரம் டாஸ் பண்ண பிறகு அவ்வளோதாங்க, ஃபண்டாஸ்டிக்கான கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த சிப்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் சிப்ஸ் வாங்கவே மாட்டீங்க, வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.